அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கும் மைத்ரேய முகூர்த்தமும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள். மொத்த கடனும் தீர, அடகு வைத்த நகைகளை மீட்க, புதிய கடன் ஏற்படாமல் இருக்க மிகவும் எளிமையான 10 ரூபாய் தாந்திரிகத்தை பார்க்க போறோம். இந்த தாந்திரிகத்துல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாருமே தாராளமாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாளைய தினம் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்ன, அந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மைத்ரேய முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக ஷார்ட்டா சிம்பிளா நான் சொல்றேங்க. இக வாழ்க்கையில் நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகனுடைய அருள் பூரணமாக நமக்கு தேவை. அந்த செவ்வாய் பகவானுடன் தொடர்புடையது தாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம். 12 ராசிகளில் மேஷம் மற்றும் விருச்சக ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். ஒவ்வொரு மாதமும் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேருகின்ற நேரம், அதே போல அனுஷம் நட்சத்திரமும் விருச்சக லக்னமும் சேருகின்ற நேரத்தை மைத்ரேய முகூர்த்த நேரமாக நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஒவ்வொரு மாதத்திலும் 2 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைக்கும். ரேர் கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு மாதத்தில் ஒரு மைத்ரேய முகூர்த்த நேரம் கூட வரும், அல்லது ஒரு மாதத்தில் 3 மைத்ரேய முகூர்த்தங்கள் கூட வரலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல பார்த்தோம்னா 3 மைத்ரேய முகூர்த்த நேரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதாவது நாளைய தினம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் முகூர்த்தம், பிறகு ஆகஸ்ட் 14ஆம் தேதி, மூன்றாவது ஆகஸ்ட் 31ஆம் தேதி. இந்த 3 தினங்களும் மைத்ரேய முகூர்த்த நேரம் வரக்கூடிய நாட்கள். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை இந்த 3 மைத்ரேய முகூர்த்த நேரத்திலும் நாம் செய்யலாம். பொதுவாகவே இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னாலே அது கடனை தீர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நேரம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, தனியார் கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கொஞ்சமாவது அந்த கடன் தொகையில் பணம் நீங்க திரும்ப செலுத்துங்க. கடன் மட்டும் கிடையாதுங்க. இப்ப நகைகள் அடமானம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த நேரத்துல வட்டி தொகையோ அல்லது அசல் தொகையோ கொஞ்சமாவது திரும்ப செலுத்தினால் கூட போதும். அந்த மொத்த கடனும் உடனடியாக தீர்வதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, புதிய கடன்களும் ஏற்படாமல் இருக்கும். டைரக்டா நீங்க கேஷா தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும், பணமாகத்தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க. இப்பெல்லாம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. சோ அப்படி கூட நம்ம செஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க அல்லது பேங்க்ல நகைகள் அடமானம் வச்சிருக்கீங்கன்னா அதை குறிப்பிட்ட தேதியில இஎம்ஐயா நமக்கு எடுப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே போல நீங்க தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி இருந்தாலும் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கீங்க, உங்களால 500 ரூபாய் கூட திரும்ப செலுத்த முடியாத நிலை இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சின்ன உண்டியல் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சிருக்கீங்களா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உண்டியல் போல பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு சின்ன பாக்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க 2 பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க, ஒரு தனியார் கிட்ட அதாவது தெரிஞ்சவங்க கிட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்க, நகைகளும் அடமானம் வச்சிருக்கீங்கன்னா மொத்தம் 4 பாக்ஸ் நீங்க எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, 4 பேர்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 4 பாக்ஸ் நீங்க தனித்தனியாக எடுத்துக்கணும். 4 பாக்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 4 10 ரூபாய் நமக்கு தேவை, அதாவது 40 ரூபாய் தேவை. நீங்க 10 ரூபாய் நோட்டாகவும் எடுத்துக்கலாம், அல்லது காயின் வச்சிருக்கீங்கன்னா அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப மைத்ரேய முகூர்த்த நேரத்துல என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 10 ரூபாயை போட்டுருங்க. பிறகு 6 எண்ணிக்கையில் ஏலக்காய், 6 எண்ணிக்கையில் கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம், அதனுடன் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களையும் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் இந்த தாந்திரிக பொருட்கள், அதாவது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரத்தை நீங்க போடும்போது என்னுடைய கடன் முழுவதுமாக தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டே போடணும். இப்ப அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க பாக்ஸ்ல அடிஷனலா ஒவ்வொரு 10 ரூபாய் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க.
பண்ணிக்கோங்க. அதாவது 4 பாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னா திரும்பவும் 4 10 ரூபாய் நீங்க ஆட் பண்ணணும். ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு மற்றும் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். இது போல ஒவ்வொரு மைத்திரை முகூர்த்தம் அன்னைக்கும் நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. குறைந்தது 6 மைத்திரை முகூர்த்தங்களுக்கு நீங்க செஞ்சாலே போதும். உங்களுடைய அந்த கடன் முழுவதும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த பணத்தை நீங்க கோவில் உண்டியல்ல போடலாம் அல்லது கடனை திரும்ப கொடுக்கும் போது இந்த பணத்தையும் சேர்த்து நீங்க கொடுக்கலாம். இதை தவிர வேறு எதற்காகவும் செலவு செய்யக்கூடாதுங்க. கோவில் உண்டியல்ல போட போறவங்க எந்த கோவில் உண்டியல்ல வேணாலும் நீங்க போடலாம். ஆனால் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம், கடன் முழுவதும் தீர்ந்ததற்கு பிறகுதாங்க அந்த பணத்தை கோவில் உண்டியலிலோ அல்லது மொத்த கடனை திரும்ப செலுத்தும் போதோ நம்ம அந்த பணத்தை கொடுக்கணும். இப்ப 4 உண்டியல் நீங்க வச்சிருக்கீங்க, அதாவது 4 பாக்ஸ் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு கடன் தீருதுன்னா ஃபர்ஸ்ட் அதை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது அதுல இருக்கக்கூடிய பணத்தை நீங்க கடன் வாங்கியிருக்கவங்க கிட்ட கொடுக்கலாம் அல்லது கோவில் உண்டியலில் செலுத்தலாம். இது போல நீங்க செஞ்சுட்டே வாங்க. 6 மைத்திரைய முகூர்த்தங்களுக்கு இது போல செஞ்சுட்டு வந்தாலே போதும், நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும். அதிலும் நாளைய தினம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் மைத்திரைய முகூர்த்தம், அதிலும் ஆடிப்பெருக்குடன் சேர்ந்து வருவதனால இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குதுங்க. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் மாற்றத்தையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினலான இந்த கருங்காலி மாலையை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாலையுடன் இன்னும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல வராகி அன்னையிடம் பூஜை செஞ்சு இந்த பொருட்களை கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. அதுல இந்த கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி இந்த கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய கெட்ட அதிர்வுகள் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. இதை தாண்டி வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக நம்மால் பெற முடியும். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் தரக்கூடிய தாமரை திரவியம். தாமரை மலர்னாலே மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. இந்த பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த அளவிற்கு தெய்வீகமான ஒரு நறுமணம் கிடைக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். சில வீடுகளில் பார்த்தோம்னா பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டில் தங்காமல் இருக்கும். தேவையில்லாத செலவுகள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தலாம். அடுத்ததாக, அதிகமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. கடன் முழுவதும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு வைத்த நகைகளை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டில் நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல 3 முதல் 5 சொட்டுகள் இந்த லோட்டஸ் ஆயில சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும், முழுமையான பலன்களை பெற முடியும். வாரத்துல 2 நாட்கள் இதை சேர்த்து நம்ம விளக்கேற்றினாலே போதும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இது வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.